ஹாய் ஆல், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த வீடியோ பார்க்க போறோம்னா 112 மெடிடேஷன்ஸ்ங்கிற புக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புக்குக்கு இன்னொரு பேரு இருக்கு, விஞ்ஞான தந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இந்த புக்கை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு நம்ம போவோம். சிவபெருமான் அவரோட டிசைபிள்ஸ்க்கு எல்லாம் நிறைய வித்தைகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு மெடிடேஷன்ஸ்ல. அப்போ பார்வதி ஒரு ஹியூமன் காடை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு சிவபெருமான் என்ன ஆன்சர் சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா ஒரு சிம்பிளா சொல்றாரு, 112 வழிகள்ல மெடிடேஷன்ஸ் இருக்கு. இதை அவர் பண்ணா கண்டிப்பா கடவுளை ரியலைஸ் பண்ணலாம், தான் தான் கடவுளுங்கிற உண்மையை அவனால் உணர முடியுங்கிறாரு. இந்த 112 வழிகளை தான் விஞ்ஞான தந்திராங்கிற புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை தான் நான் ரீசெண்டா ரீட் பண்ணேன். இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங், எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் ப்ளோயிங். அந்த புக்ல இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண கடைசியில் எனக்குள்ள நான் ரொம்ப டிஃபரன்ஸ் பார்த்தேன். அதாவது ஒரே ஒரு நாளுக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் மேபி 2 hours பண்ணியிருப்பேன். 2 hours எனக்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். நான் வண்டி ஓட்டும் போது, நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் தட் ஐ எம் நாட் த சேம் பர்சன் ஐ எம். எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சு. எப்படின்னா, நான் ஆக்சுவலாக நைட் கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன்னா காலையில் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பேன். பட் ஆனால் இந்த மெடிடேஷன் நான் பண்ணிட்டு நான் படுத்துட்டு காலையில் நான் எந்திரிக்கும் போது எனக்கு இருந்த கேப் 4 to 5 hours தான் தூங்கியிருப்பேன். அந்த கேப் தான் நான் ஆக்சுவலாக நான் எவ்வளோ தூங்குவேன், 8 to 9 hours தூங்குவேன். 4 to 5 hours நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எனக்கு முழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ அந்த டெக்னிக் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 112 டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க முடியாது, பட் ஒரு டெக்னிக்கை நம்ம பார்ப்போம். அந்த ஒரு டெக்னிக் என்ன, சிம்பிளுங்க. உங்கள் பிரெத் இருக்குல்ல, நீங்கள் இன்ஹேல் பண்ணுங்க. எல்லாம் என் கூட சேர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணுங்க. அந்த ஒரு பாயிண்ட் நிக்குதா, இன்ஹேல் பண்ணி முடிச்சோடனே எண்டில், அப்புறம் இப்போ எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ அந்த இன்ஹேல் பண்ணிட்டு அங்கே நிற்கும் போது ஒரு பாயிண்ட் நின்றுக்கும்ல, அது எவ்வளோ செகண்ட் நின்றுச்சு நீங்கள் நோட் பண்ணணும். எவ்வளோ மைக்ரோ செகண்டாக இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் மனசில் நீங்கள் நோட் பண்ணணும். ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். துல்லியமாக நீங்கள் நோட் பண்ணாதான் உண்டு. அதுக்காக நீங்களே அந்த மூச்சை இங்கே நிறுத்தக்கூடாது. நார்மலாக கண்ணை மூடிட்டு அது எப்படி ப்ரீத் பண்ணுதோ அப்படியே ப்ரீத் பண்ணட்டும். அதே மாதிரி இன்ஹேல் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு எக்ஸேலாக மாறுது, அந்த நிற்கிற இடத்த நோட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஹேல் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நிறுத்தி இருக்குதா, அந்த பாயிண்ட் நோட் பண்ணும். அதுக்காக நீங்க இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் பாப்பேன் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி இப்படின்னு போயிட்டு வரும். நமக்கு எந்த பாயிண்ட் நிற்கும் தெரியாது. ஸோ நீங்க பிரெத்தை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க மானிட்டர் பண்ணணும். இந்த பாயிண்ட் இன்ஹேலோட இந்த பாயிண்ட், எக்ஸேலோட இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்ல தான் மைண்ட் ரொம்ப ஸ்டில்லா இருக்குமாமா. இந்த பாயிண்ட், இந்த ஸ்டில்னஸ் இருந்தால் தான் கடவுளை ரியலைஸ் பண்ண முடியுங்கிறாங்க. இதை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளோட காட் ரியலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் நம்ம காட் ரியலைஸ் பண்ண முடியும் அதில் போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. நாலேஜ் மூலியமா, இல்லை ஒரு பொருளை பார்த்துட்டு கண்ண முடியல அதை விஷுவலைஸ் பண்றது மூலியமா, இப்படின்னு சொல்லி இந்த புக்ல நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு பர்சனல் இந்த டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லிட்டில் பிட் ஆஃப் பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டெக்னிக்கை நான் இன்னும் நிறைய வாட்டி பயன்படுத்தி இதன் மூலியமா எனக்கு ஏதாவது பாசிட்டிவ் என்ன நடந்துச்சுன்னா நான் உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களும் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. பை பை, நவீன் சைனிங் ஆஃப்.